ஹலோ யூடியூப் மெம்பர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ ஆம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவை. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனாலிசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வச்சுக்கிறோம். இன்றைக்கி தேதி 10 ஓகேவா. இப்போ 1 மினிட் கேண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலோட ஓப்பன் பேஸ் ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில், இதோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பேஸ் அளவு 24,287. அப்போனா ரவுண்டாக 24,280 வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ இதை பேஸ் பண்ணி 2 சப்போர்ட் 2 சீசன் ட்ராப் போட போகிறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பேஸ் ஆனது 24,287. அப்போனா ரவுண்டானது 24,280 ஓகேவா. இதான் ஓப்பன் பேஸ் வச்சுருக்கோம். இப்போ 80-20 பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்போர்ட் சீசன் ட்ராப் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ வந்து ஃபஸ்ட்டுன்னா இப்போ 24,280. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க 20 லெவல் 24,220 ஓகேவா. அதை விட்டுட்டு அதுக்கடுத்த 80 லெவல்னது 24,180. இதை நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துக்கணும். $24,180 ஓகேவா. இப்போ 180 இந்த 80 லெவலுக்கு முன்னாடி உள்ள 20 லெவல் வந்து 24,120. 24,120 இது செகண்ட் சப்போர்ட்டு. $24,120 ஓகேவா. ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் ஓப்பன் பேஸ் என்னது 24,287. அப்போ நம்ம ரவுண்டாக 24,280 வச்சுக்கிறோம். அப்போனா இதுக்கு பிஃபோராக இருக்கிற வந்து இப்போ 80-20 லெவல் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 280 இருக்குது. அப்போ 280க்கு முன்னாடி 20 லெவல் வந்து 24,220 ஓகே 220. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 80 லெவல் வந்து 24,180. அதை பேஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிடணும். அதேமாதிரி 24,180 பிஃபோராக இருக்க 20 லெவல் 24,120. இதுதான் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணணும் ஓகேவா. இதுதான் சப்போர்ட்டு. ரிசிஸ்டன் எப்படி இது அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்னது ஓப்பன் பேஸ் என்னது 24,287 போட்டோம். அப்போனா ரவுண்டான 24,280. அப்போனா இதுக்கு அடுத்த 20 லெவல் என்னது 24,320 ஓகேவா. இதுக்கு அடுத்த லெவலான ஒரு 80 லெவல் என்னது 24,380. இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் ஓகேவா. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,380. இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு ஓகேவா. செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து எவ்வளோ 380க்கு அடுத்த ஒரு 20 லெவல் வந்து 24,420. 24,420 ஓகே. இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணியாச்சு ஓகேவா. காமிக்கணும். இப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணியாச்சு. கலர் சேஞ்ச் பண்ணிங்க, ரெட் கலர், இதுக்கு ரெட் கலர். இப்போ நான் ஓப்பன் பேசுனா 24,280. இதுக்கு அடுத்த லெவல் 20 லெவல் வந்து 24,320. அப்போ இதுக்கு அடுத்த 80 லெவல் வந்து 24,380. இதுதான் நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு அடுத்த 20 லெவல் வந்து 24,420 ஓகேவா. நான் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் சப்போர்ட்டும் ரெசிஸ்டண்ட்டு நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் வந்தால் நம்ம பை பண்ண போகிறோம், ரெசிஸ்டன்ட்னா செல் பண்ண போகிறோம். நம்ம 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் 1 மினிட் கேண்டில் வச்சுக்கிறோம் ஓகேவா. இன்றைக்கி தேதி 10. வீடியோ நல்லா வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் ஓகேவா. இது பேர் 80-20 லெவல் நான் வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக வந்து இதை நம்ம ஓப்பன் ப்ரைஸ் வச்சுக்கோ. இதை ஓப்பன் ப்ரைஸ், இது கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம புரியுதுக்காக ஓகே. இதுதான் ஓப்பன் ப்ரைஸ். இப்போ மார்க்கெட் வந்து சப்போர்ட் எந்த சப்போர்ட்டில் நமக்கு டச் ஆகி நம்ம ஒரு ரிவர்ஸில் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் ஓகேவா. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ மார்க்கெட் பாருங்கள் அழகாக இவங்க கீழே இறங்கி
இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடச்சிட்டேன். இவங்க ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடச்சி கீழே இறங்கிட்டேன். அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, மறுபடியும் இந்த செகண்ட் சப்போர்ட் அதையும் உடச்சிட்டு மறுபடியும் பாருங்க, இங்கே ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு கரெக்டாக அந்த செகண்ட் சப்போர்ட் மேலே ஏறிட்டேன். ஓகேவா, இங்கே ஒரு கிரீன் கேன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா, அப்போ நமக்கு ஒரு 20 வருஷம் இந்த இதில் கிடச்சிருச்சு அழகா. நான் வச்சுக்கோங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடச்சி கீழே இறங்கிட்டேன். மறுபடியும் செகண்ட் சப்போர்ட் உடச்சிட்டு அங்கே ஒரு கன்சல்டேட் ஆகிடும். மறுபடியும் அந்த செகண்ட் சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். அப்போனா அந்த செகண்ட் சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டால நம்ம வந்து உடனே இது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஓகேவா, அழகாக இங்கேருந்து புல்லிஷ் ஆகி மேலே ஏறுது. அப்போனா இந்த இடத்துல நம்ம பை பண்ணணும். ஓகேவா, இந்த இடத்துல பை பண்ணணும். டைம் இந்த இடத்துல 9:43 கரெக்டாக மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. அப்புறம் இதுக்கு அடுத்த கேண்டி என்னன்னா 9:44 நம்ம என்ட்ரி எடுக்கணும். 9:44. அப்போனா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னா, இப்போ க்ளோஸ் வச்சது என்னது 24,120. அப்போனா 24,100ஓட கால் ப்ரைஸை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஏன்னா மார்க்கெட் கரெக்டாக பாருங்க, அந்த சப்போர்ட் தொட்டுட்டு மேலே ஏறிட்டேன். அதனால் நம்ம உள்ளே வந்தனால நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் தொட்டுட்டு மேலே ஏறிட்டேன். அப்போ நம்ம என்ட்ரி வந்து கரெக்டாக 9:43 நம்ம என்ட்ரி 9:43 மேலே க்ளோஸ் வச்சுருக்கோம். அப்புறம் அடுத்த கணக்கு 9:44 24,100ஓட கால் ப்ரைஸை நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பார்ப்போம். இப்படி மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக பாருங்க, பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்க. அழகாக மார்க்கெட் கீழே இறங்கி ஃபஸ்ட் சப்போர்ட் உடச்சிட்டு கீழே இறங்கி மறுபடியும் செகண்ட் சப்போர்ட் உடச்சி கீழே வந்துட்டு மறுபடியும் புல் பேக் எடுத்து மேலே ஏறிட்டு மறுபடியும் அதே சப்போர்ட்டை தொட்டுட்டு மேலே ஏறிட்டேன். மேலே கரெக்டாக மார்க்கெட் பாருங்கள், அழகாக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இங்கேருந்து மேலே ஏறி நல்ல மார்க்கெட் ஏறிச்சு பாருங்க, நல்ல மூவ்மெண்ட் ஆகும். கரெக்டாக இந்த லெவல் உடைக்க இந்த லெவல் உடச்சா மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். கரெக்டாக மார்க்கெட் பாருங்களேன், கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்க. கரெக்டாக அந்த நம்ம சப்போர்ட் மேலே கரெக்டாக பாருங்க, கரெக்டாக அந்த ஓப்பன் ப்ரைஸ்லேயே கரெக்டாக அடிச்சுட்டு கீழே இறங்கியிருக்கேன். அகைன் மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் ஓப்பன் ப்ரைஸ் போயிருக்கேன். மறுபடியும் பாருங்கள், நம்ம 2 சப்போர்ட் ட்ரா பண்ணோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடச்சி கீழே வந்துட்டேன். மறுபடியும் செகண்ட் சப்போர்ட் உடச்சி கீழே வந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. நல்லா மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, அழகாக கரெக்டாக அந்த ஓப்பன் பேஸ்லேயே மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் சப்போர்ட் உடச்சி செகண்ட் சப்போர்ட் உடச்சி மறுபடியும் செகண்ட் உடச்சி கீழே போயிட்டு மறுபடியும் மேலே உள்ளே போயிட்டு மறுபடியும் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் இங்கே இந்த டச் பண்ணிட்டு மறுபடியும் அதே ஓப்பன் பேஸ் போயிடுச்சு. ஓகேவா, இப்படி தான் எல்லா டைம்ஸும் நீ ஓப்பன் பேஸ் பண்ணி நீங்கள் சப்போர்ட் டிசைன் ட்ராப் பண்ணி நீங்கள் ட்ராப் பண்ணலாம், நீங்களே ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நமக்கு பார்ப்போம். இப்போ நம்ம என்ட்ரி வந்து ஃபுல்லாக காமிச்சாச்சு. இப்போ வந்து என்ட்ரி எங்கே சொன்னோம் நம்ம கரெக்டாக இங்கே ஃபஸ்ட் சப்போர்ட் உடச்சிட்டு செகண்ட் சப்போர்ட் உடச்சிட்டு மறுபடியும் இங்கேருந்து மேலே ஏறி இங்கே வந்து கரெக்டாக மேலே ஏறிட்டேன். அப்போனா இதை கரெக்டாக 9:43 தான் இந்த செகண்ட் சப்போர்ட்டை க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போனா 9:44 24,100ஓட கால் ப்ரைஸை நம்ம எடுக்கலாம். 24,000. இப்போ வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே. அப்போனா நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி 0 ஆயிரும். அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் 17ஓட எடுக்க போகிறோம். 24,100ஓட கால் ப்ரைஸ். 24,100ஓட கால் ப்ரைஸ். நம்ம என்ட்ரி எவ்வளவு 9:44. ஓகேவா, $9.44 என்ட்ரி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அதேமாரி ப்ரீவியஸ் டே எப்படி ஒர்க் ஆகுது நம்ம இது பார்ப்போம். இது பார்த்துட்டு ரெண்டாவது ப்ரீவியஸ் டே எப்படி ஒர்க் ஆகி பார்ப்போம். ஓகேவா, 9:43 நம்ம என்ட்ரி எடுக்கணும். 24,100ஓட கால் ப்ரைஸ். இப்போ இதை பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் டே எப்படி ஒர்க் ஆகிருக்கு பார்ப்போம். ஓகேவா, அதுவும் செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, இதே மாதிரி டெய்லியும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, 9:43-44. ஓகேவா, நம்ம என்ட்ரி நேற்று 10ஆம். ஓகேவா, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இதே 10ஆம் தேதி ஓகேவா. நம்ம என்ட்ரி 9:44 என்ட்ரி 9:44 என்ட்ரி எடுத்தாச்சு ஓகேவா. என்ட்ரி எடுத்தாச்சு. நம்ம இப்போ என்ட்ரி இங்கே என்ட்ரி இங்கே இதான் என்ட்ரி. நம்ம என்ட்ரி எங்கே இங்கே 359 என்ட்ரி எடுக்கு. நம்ம என்ட்ரி இங்கே எடுத்துட்டு நம்ம டார்கெட் வந்து ப்ரீவியஸோட வச்சுக்கோங்க. இப்போ 9:44 நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. என்ட்ரி நம்ம இங்கே போட்டுட்டு நம்ம டார்கெட் வந்து இது ப்ரீவியஸாக இருக்கிற ரெசிஸ்டண்ட்டாக இதாக இருக்குது. இந்த லெவலுக்கு ப்ரீவியஸ் இருக்கிற ரெசிஸ்டன்ட் இதாக இருக்குது. அப்புறம் நம்ம டார்கெட் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டார்கெட் வந்து இதான் ஃபிக்ஸு. நம்ம டார்கெட் 373 கரெக்டாக நம்ம 359 என்ட்ரி எடுத்து நம்ம டார்கெட் 373 க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேவா. நம்ம ஸ்டாப் லாஸுங்கிறது நம்ம எடுத்து ஸ்விங்கிக்கு லோக்கு வச்சுக்கணும் ஓகேவா. இப்போ நம்ம என்ட்ரி இங்கே வச்சுக்கோங்க. என்ட்ரி நம்ம இங்கே கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் 373 இது கீழே க்ளோஸ் வச்சா மட்டும் நம்ம எக்ஸிட் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். பாருங்க நம்ம டார்கெட் ரீச் ஆகும் பார்ப்போமா பாருங்கள். நம்ம என்ட்ரிக்கு பக்கத்து கீழே இருக்கிற சப்போர்ட்டு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இதை பேஸ் பண்ணி போடுறோம். பாருங்க பார்த்து மார்க்கு பாருங்க கீழே இறங்கி பாருங்க. நம்ம ஸ்டாப்ஸ் பக்கத்தில் வந்துச்சோன்னா ஸ்டாப்லஸ் அடிக்கலை பாருங்க. கரெக்டாக நம்ம டார்கெட் பாருங்கள். அழகாக டார்கெட் நம்ம ரீச் ஆச்சு பாருங்கள். அழகாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. 393 நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு பாருங்களேன். நம்ம கரெக்டாக நம்ம என்ட்ரி 9:44 என்ட்ரி எடுத்தோம். அழகாக நம்ம ஸ்டாப்லஸ் அடிக்கவே அடிக்காமல் கரெக்டாக நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு ஓகேவா. அழகாக ஒரு 14 ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும் ஓகேவா. எப்பயும் நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு கீழே இருக்க சப்போர்ட்டை நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இமீடியேட் இருக்க ரெசிஸ்டன்ட்டை நம்ம டார்கெட் வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் டைம் இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்ப்போம். இந்த லெவல் இந்த 80-20 லெவல் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்ப்போம். அப்புறம் அடுத்து இப்போ 9ஆம் தேதியோட ஓப்பன் பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். நீங்கள் 10ஆம் தேதி நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஒர்க் ஆகிருக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. எப்போயுமே சப்போர்ட்ஸ் கரெக்டாக ட்ராப் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் ஓகேவா. எப்பயுமே சப்போர்ட்டில் வந்தால் நமக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கணும். மேலே எது மாதிரி ரிவர்சல் கிடைச்சா மட்டும் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ப்ரீவியஸ் டே 9ஆம் தேதி நமக்கு எப்படி ஒர்க் ஆகி பார்க்க போகிறோம். இதே லெவல் இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 மினிட் கேணியோட ஓப்பன் ப்ரைஸ் என்னது 23,842. அப்போனா ரவுண்டாக 23,840 வச்சுக்கிறோம். அப்போனா இதுக்கு பிஃபோராக இருக்க 20 லெவலானது 23,820. அப்போனா அதுக்கு முன்னாடி இருக்க 80 லெவலானது 23,780. அப்போனா 23,780 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இது வந்து சப்போர்ட் பேஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி உட்காந்து பார்ப்போம். 23,780 இதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஓகேவா. அப்புறம் 780க்கு பிஃபோராக இருக்கிற 20 லெவலானது 23,720. இதுதான் செகண்ட் சப்போர்ட்டு. சப்போர்ட் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு காய்க்கு பார்க்க போகிறோம். 23,720 இப்போ 2 சப்போர்ட் போட்டாச்சு ஓகேவா. பார்த்துக்கோங்க. மறுபடியும் வந்து ஓப்பன் பேஸ் 23,842. அப்போனா 23,840 வச்சுக்கிறோம். அப்போனா பிஃபோர் இருக்க 20 லெவலானது 23,820. அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க 80 லெவலானது 23,780. அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அப்புறம் வந்து செகண்ட் சப்போர்ட் வந்து இந்த 780க்கு பிஃபோர் இருக்க 20 லெவலானது 23,720. இதுதான் நம்ம செகண்ட் சப்போர்ட் போட்டிருக்கோம். இப்போ மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகி பார்ப்போமா.
மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்கே மேலே ஏறிட்டு கீழே இறங்கி பாருங்க. இது வந்து நம்மளுடைய ஓப்பன் ப்ரைஸ். இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆனால் மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சு இந்த ஓப்பன் ப்ரைஸ் உடச்சி கீழே போயிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடச்சிட்டேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் சப்போர்ட் உடச்சிட்டேன். அகைன் மறுபடியும் பாருங்கள், செகண்ட் சப்போர்ட்டை உடச்சிட்டேன். நான் வச்சுக்கோங்க மார்க்கெட் கீழே இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடச்சிட்டேன். இன்றைக்குமே கரெக்டாக அதே மாதிரி ஒர்க் ஆகிப்பாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடச்சிட்டேன். மறுபடியும் செகண்ட் சப்போர்ட் உடச்சி க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் மேலே போயிட்டேன். பாருங்க, இங்கேருந்து செகண்ட் சப்போர்ட் தொட்டுட்டு மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. கரெக்டாக பாருங்க, இங்கே இந்த கேண்டி க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டிலே மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். அடுத்து பாருங்கள் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். கரெக்டாக பாருங்கள், மறுபடியும் அதே சப்போர்ட்டு மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் பாருங்களேன், மறுபடியும் அதே சப்போர்ட் பண்ணால பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடச்சிட்டேன், செகண்ட் சப்போர்ட் உடச்சிட்டு மறுபடியும் மேலே ஏறிட்டு மறுபடியும் மேலே போய்ட்டு மறுபடியும் அதே செகண்ட் சப்போர்ட்டை டச் போட்டு மறுபடியும் நல்லா மேலே ஆகிட்டேன் பாருங்கள். நல்லா அந்த செகண்ட் சப்போர்ட் டச் பண்ணிட்டு நல்லா மார்க்கெட் மூவ் ஆகிட்டேன். ஓகேவா? இது மாதிரி எல்லா நாளும் நீங்கள் ஓப்பன் பேஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுவும் நம்ம ரெண்டு சப்போர்ட் நிச்சயம் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த சப்போர்ட் நமக்கு நம்ம என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கணும். அதாவது ரிவர்சல் ஆகணும். மேலே போகிற மாதிரி போனால் மட்டும்தான் நம்ம சப்போர்ட்டில் பை பண்ண போகிறோம். இது எப்படி கரெக்டாக வாங்க, ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடச்சி செகண்ட் சப்போர்ட் உடச்சிட்டேன். ஃபஸ்ட்டு உடச்சி செகண்ட் உடச்சிட்டு செகண்டில் மறுபடியும் இங்கே ரிவர்ஸ் எடுத்து மேலே ஆகிட்டேன். மேலே நல்ல மூமெண்ட்டை கொடுத்துட்டேன், நல்ல மூமெண்டம். இப்படி தான் டெய்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு சப்போர்ட் டிசைன் எப்படி ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? தேங்க்யூ.